இனிக்கும் கரும்பும் புத்தரிசி பொங்கலும் புத்தாடைகளும் பொங்கல் சீருமாக களைகட்டி இருக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் தமிழகத்தின் ஒவ்வொரு விவசாய குடும்பமும் எப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது என்று திகைத்து போயிருக்கின்றன. மற்ற பண்டிகைகளை விட தமிழக விவசாய குடும்பங்களுக்கு பொங்கல்தான் மிகப்பெரிய கொண்டாட்டம். அறுவடை பணம் கையில் இருக்க, அறுவடை பயிர்கள் புத்தம்புதிதாய் வந்து சேர்ந்திருக்க, பொங்கலின் 4 நாட்களுமே கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியால் திணறடிக்கும். ஆனால் இந்த ஆண்டோ விவசாயிகள் பொங்கல் நெருங்கிவிட்டதால் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்திருக்கிறார்கள். எப்படி பொங்கல் பொங்குறது, என்ன ஒண்ணுமே எதுவுமே கிடையாது. ஒரு கரும்பு வாங்குறது கூட எங்க ஊர்ல வருமானம் கிடையாது. என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியவில்லை. இப்போ நாளைக்கு பொங்கல் வந்துட்டு நாளைக்கு பொங்கலுக்கு என்ன பண்றது அப்படின்னு நாங்கள் ஒட்டு மொத்தம் ஊரு கூடி ஒரு இடத்துல கோயிலில் நாங்கள் ஒருத்தர் வீட்டில் அரிசி வாங்கி கும்பிட போறோம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். 3 போக சாகுபடி செய்து வந்த திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தற்போது ஒரு போக சம்பா சாகுபடியை கூட இழந்து நிற்கிறார்கள். அதோடு இந்த மழை பெஞ்சிச்சுன்னு உடனே இந்த உளுந்த பயிர் பண்ணோம், ஆள் வச்சு விதை போட்டு பண்ணணும். இந்த பாருங்க, இதுக்கு மேலே வளரல, இந்த மரத்து போச்சு, ஒன்றுமே கிடையாது. பயிர் உளுந்து பயிர் வச்சுருந்தவங்களாம் அந்த மழையை கொண்டாந்து ஒரு பயிர் முளைக்கல, அதுவும் இழந்தாச்சு. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கோம். போன வருஷம் விவசாயம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்க வச்சோம், பொங்கல் எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டோம். இந்த வருஷம் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, ஸ்பெஷல் பீஸ் கொடுக்க முடியல. டியூஷன் பீஸ் நானே 10 மாசம் இன்னும் கொடுக்கவே இல்லை. 2500 ரூபா பீஸ் கொடுக்கணும். பொண்ணு 10வது படிக்குது, பையன் 3 பையன் இருக்கிறான், அவனுக்கு பேக்கு இல்லை. எந்த வருமானமும் எங்களுக்கு கிடையாது. வீட்டுக்காரவங்க ரேஷன் மில்லில் இருக்கிறாங்க, 250 ரூபா தான் சம்பளம். ஒரு நாளைக்கு 250 ரூபா வச்சு தவணை முறையிலே நாங்களும் பணம் வாங்கி எவ்வளவோ பிள்ளைங்கள படிக்க வச்சோம். அதையும் கட்டிக்கணும். விவசாயம் நாங்கள் அரிசியும் வாங்கிக்கணும், நல்லது கிட்ட செஞ்சுக்கணும். பிள்ளைங்கள்லாம் நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறது? சாகுபடி இழந்த வேதனை ஒருபுறம், அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற நிச்சயமற்ற தன்மை மறுபுறம் என விவசாயிகள் நிலைகுலைந்திருக்கிறார்கள். திருமணமான மகள்களுக்கு கைகளில் பணமின்றி பொங்கல் சீர் செய்வது எப்படி என புரியாமல் கலங்கி நிற்கிறார்கள். நான் சாவடி பண்ணேன், சாவடியிலையும் எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஏற்கனவே டாய்டர் அடித்தோம், டாய்டருக்கான கொடுக்கறதுக்கு வழி கிடையாது. இப்போதைக்கு நான் என்ன வருமானத்தில் எந்த வருமானத்தை வச்சு நான் வட்டிக்கு வாங்கின காசு கூட கொடுக்க முடியல. எந்த பொருளுமே கிடையாது என்கிட்ட. நகை நட்டு இருந்துச்சு, நகை நட்டுலையும் விவசாயத்தில் வாங்கி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ஐயோன்னு உட்காந்துருக்கேன். எந்த வருமானமும் கிடையாது. பொங்கல் பொங்கலுக்கான வரிசை எடுக்கிறது கூட என்கிட்ட 10 காசு கிடையாது. எனக்கு 4 பொண்ணு இருக்கு, 4 பொண்ணுக்கு வரிசை எடுக்கணும். அதுக்கான வருமானம் எந்த எதுவுமே கிடையாது எனக்கு. நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு என் புருஷனும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. இந்த விவசாயத்தை வச்சுதான் நான் அது பொழைச்சேன். அந்த விவசாயமும் எனக்கு கிடையாது. இப்போ போன வருஷம் பொங்கலுக்கு நல்லா சாமி கும்பிட்டாங்க, நாங்கள் பொங்கல் கொண்டாடணும். இந்த வருஷம் பொங்கலுக்கு கொண்டாட முடியாது எங்களுக்கு. எங்கள் வீட்டுக்காரவங்க ஆபரேஷன் பண்ணி ரொம்ப கேடுபடாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் எடுத்து எங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும். எங்கள் 6 மாதம் பங்கு தெளித்தேன், கடன் வாங்கி தெளித்தேன். அதுவும் இப்போ வீணாக போயிட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ரோட்டு வேலைக்கு போனோம், ரோட்டு வேலையும் இல்லாத போயிட்டு. மாற்றுத் தொழில் இல்லாத மாவட்டமான திருவாரூரில் ஒட்டுமொத்த சாகுபடியுமே பொய்த்து போனதால் இந்த ஆண்டு பொங்கலை துக்கத்துடன் எதிர்கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் விவசாயிகள்.